அக்கா வாங்கக்கா வாங்கக்கா. நான் வரதெல்லாம் இருக்கட்டும். எதுக்குடா இப்படி வீட்டு வாசல்ல கொலாவை கட்டி பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன்? ஏக்கா விசேஷம்னா கொலா கட்டுறது வழக்கம் தானே? விசேஷமா? அண்ணே, யார் வீட்டு விசேஷத்துக்கு இங்க வந்து கொழாயை கட்டி பாட்டு போட்டுட்டு இருக்கீங்க? டேய், முதல்ல அம்புட்டியும் கழட்டி எடுத்துக்கிட்டு போடா. அக்கா 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 அக்கா, யாரோ வீட்டு விசேஷத்துக்குலாம் இங்க கொலா கட்டலக்கா. பொறவு உங்க வீட்டு விசேஷம் உங்களுக்கே தெரியாதா? ஐயோ, அது மட்டும் இல்லக்கா, ராத்திரி அங்கிட்டு மேடை போட்டு லைட் எல்லாம் கட்ட சொல்லிருக்காங்க. மேடை லைட்டா? எதுக்கு? ஏதோ பாட்டு கச்சேரி நடத்த போறதா சொன்னாங்கக்கா. பாட்டு கச்சேரியா? பாட்டு கச்சேரியா? ஆமா. ஐயோ, எனக்கு செத்தாரப்பா. அப்பா கொஞ்சம் ஓவரா தான் போறாரு. என்னம்மா நம்ம வீட்டுல கொலா கட்டி பாட்டு போட்டுட்டு இருக்காங்க? எதுக்கு? எல்லாம் உங்க அப்பா பண்ற அநியாயம் தான்டா. என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, நம்ம வீட்ல விசேஷமா அதுக்கு கொலாவை கட்டி பாட்டு போட சொன்னாராம். இருக்க இடம் கொடுத்தா யாரோ படுக்க பாய் கேப்பாவலாம். அந்த கதையா போனா போகுதுன்னு தங்கச்சி வீட்டு விசேஷத்துக்கு சீர் செய்ய நான் சரின்னு சொல்லி சம்மதிச்சா உங்க அப்பா பண்ற அநியாயத்தை பாத்தியாடா? இங்க கொலாவை கட்டி பாட்டெல்லாம் போட சொல்லிருக்காரு. இரு, இது மட்டும் இல்லாம ஏதோ பாட்டு கச்சேரி எல்லாம் வேற நடக்க போகுதாம். என்னம்மா சொல்ற? இதெல்லாம் இப்படி விடக்கூடாதுமா. எங்க எங்க அப்பா? எல்லாம் உள்ளதாண்டா இருக்காரு. போய் என்னன்னு கேப்போம். சரி, வாங்க. டேய், நீ பாட்டு ஆஃப் பண்ணு. அக்கா அக்கா அக்கா, பாட்டு சாமி பாட்டு போட்டிருக்கேன், அது முழுசா முடியட்டும்க்கா. ஐயோ, அத்தை, நம்ம மாமா கிட்ட போய் பேசுவோம் வாங்க. நீ வா. சரி வாங்க. வாமா. இன்னைக்கு இருக்கு இவருக்கு. என்னங்க? ஏங்க? விநாயகனே வினை தீர்ப்பவனே. என்ன என்ன மீனாட்சி? ஏங்க, நீங்க தான் நம்ம வீட்ல விசேஷம்னு சொல்லி கொலா கட்ட சொன்னீங்களா? ஓ, அட இங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம ராத்திரி ஏதோ பாட்டு கச்சேரி வேற நடக்க போகுதாம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? போனா போதுன்னு சொல்லி உங்க தங்கச்சி வீட்டு விசேஷத்துக்கு சீர் செய்ய சொல்லி ஒத்துக்கிட்டா நீங்க என்னப்பா இப்படி வீட்டை அமர்கலப்படுத்திட்டு இருக்கீங்க? நாகலாபுரத்துக்காரன் விசேஷத்துக்கு இங்க எதுக்குப்பா கொலா கட்டணும், பாட்டு கச்சேரி நடத்தணும்? எல்லாரும் வந்து ஒன்னா கேள்வி வைக்கிறாங்களே, எப்படி சமாளிக்கிறதுன்னு பிடிபட மாட்டேங்குதே. என்னப்பா நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீங்க பதில் பேசாம நின்னுட்டே இருக்கீங்க. ஐயோ ஐயோ, எதுக்கு சிரிக்கிறேன்னு எனக்கே தெரியல. என்னவா? என்ன இழிப்பு? கேள்வி கேட்டதுக்கு இப்ப எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ மீனாட்சி, நாகலாபுரத்தில் நடக்கிற விசேஷத்துக்காகத்தான் நாங்க இங்க குழா கட்ட சொன்னோம்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் ஐயோ பெண்ணே பாரு, நம்ம நாகலாபுரத்தில் நடக்கிற விசேஷத்துக்காகத்தான் இங்க குழா கட்டி இருக்கோம். இங்க பாட்டு கச்சேரி நடத்த போறோம்னு வேற இவங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க பாத்தியா? இது அவங்க வீட்டு விசேஷத்துக்கு கட்டின குழா இல்ல, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு கட்டின குழா. கொலா கட்டி கொண்டாடுற அளவுக்கு நம்ம வீட்டுல என்னப்பா விசேஷம்? ஏ, நம்ம வீட்டுல விசேஷம் இல்லையா? அததான் மாமா நாங்க என்னன்னு கேக்குறோம். என்ன விசேஷம் சொல்லுங்க. ஏமா இத்தனை வருஷம் கழிச்சு நான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன், அதுவும் 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு விசேஷமா தெரியலையா? இதை நம்ம எல்லாம் சேர்ந்து விழா எடுத்து கொண்டாட வேண்டாமா? நான் விடுதலையான சந்தோஷத்தை கொண்டாடணும்னு சொல்லித்தான் நம்ம வீட்டுல கொலா கட்ட சொன்னேன். அது மட்டுமா, ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வந்து என்னச்சியா நீங்க விடுதலையாய் வந்துட்டீங்க, எங்களுக்கு விசேஷம் எல்லாம் வைக்கலையான்னு கேக்குறாங்க. சரி, ஊர் மக்கள் சந்தோஷமா இருக்கட்டுமே, நம்ம வீட்டு ஆளுகளும் சந்தோஷப்படுவாங்களேன்னு ஒரு பாட்டு கச்சேரி வச்சு ஒரு விசேஷத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். இத போய் நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வேற வரீங்க. கரெக்டான நேரத்துல பவுன்சர் போட்டு தப்பிச்சிட்டாரையா? சரித்தா. அப்ப
நீங்க விடுதலையாகி வந்ததை கொண்டாடுறதுக்காக தான் கோலா கட்ட சொன்னீங்களா? அட ஆமா மீனாட்சி. ஏப்பா அழகு, என்ன நீ அமைதியா இருக்க? ஏமா தெய்வான, அண்ணன் விடுதலை வந்தது உனக்கு சந்தோஷமா இல்லையா? ஏமா நந்தினி, மாமா வந்தது உனக்கு சந்தோஷம் தானே? மாமா சரிப்பா, நீங்க ஆளாளுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. இது வேண்டாம், சரி வேண்டாம் தூக்கிருங்க. ஏப்பா செம்பிளி, பெண்ணி முதல்ல எல்லாத்தையும் கழட்டிட்டு அவனை கிளம்ப சொல்லுப்பா. இதோ போறேன். ஏங்க, நீங்க விடுதலையாகி வந்ததுக்காக தான் கோலாவை கட்டி கச்சேரி வச்சு சந்தோஷமா கொண்டாடணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அதை நடத்துங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிதா சரிதா. சரி வாங்க, வேலை நிறைய கிடக்கு. எப்பா என்ன சொன்னா போனா? நெசமாவே நீங்க விடுதலை வந்ததுக்கு தான் கொல்லா கட்ட சொன்னீங்களா? ஆட வேற எதுக்கு நான் கொலை கட்ட சொல்ல போறேன்? என்னவா? எனக்கு சந்தேகமாவே இருக்கே. அழகரு, நம்பியா? நம்பிக்கை தானே வாழ்க்கை. தப்பிச்சு வாடா போ. அப்பா கைய கொடுங்கப்பா. என்ன பேச போறீங்கன்னு பார்த்தேன். எதுக்கு தங்கம்? சூப்பரா சமாளிச்சீங்கப்பா. தங்கம் கண்டுபிடிச்சிட்டியா? அப்பா எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நீங்க சமாளிச்ச விஷயம் தெரியும். ஆனா அத வெளியே சொல்ல முடியாம அமைதியா போயிருக்காங்க. அம்புட்டுதான். நீங்க நடத்துங்க. ஏஞ்சியா, இதுக்கே இப்படி அல்லோலப்படுத்துறாங்களே. நாளைக்கு வந்து இறங்க போற சீர்சரத்தையா தங்கச்சி பார்த்துட்டு எப்படி வானத்துக்கு பூமிக்கு குதிக்க போகுதுன்னு தெரியலையே. பின்னி என்னப்பா நீ இப்பவே எதுக்கு அதை ஞாபகப்படுத்துற? ஒரே நேரத்துல எல்லா பிரச்சனையும் யோசிக்க கூடாது பெண்ணி. நாம ஒன்னொன்னா சமாளிப்போம். சரி சரி வா துண்டத்துக்கு பெண்ணி. வாங்க வேலை ஆரம்பிப்போம் வாங்க. அம்மா, அத்தை, சீக்கிரமா வாங்க. பாட்டு கச்சேரி ஆரம்பிக்க போறாங்களாம். ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. இங்க வந்து உட்காருங்க.